தாவேகா தலைவர் இதெல்லாம் நான் கண்டிப்பாக செய்ய போகிறேன், ஆட்சிக்கு வந்துட்டோன்னா ஃபர்ஸ்ட் நான் போட போகிற கையெழுத்து இதுதான் அப்படின்ற லெவலுக்கு அவர் வந்து பேசியிருக்கிறாரு. அதை பற்றி பேசுறதை விட டீட்டெயில்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டராகவே ஷோ பண்ணுறேன். 6 சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தரேன் அப்படின்ற மாதிரி பேசி, அதுக்கடுத்து அது மட்டும் இல்லாமல் இப்போ வரையும் மகளிர் வந்து ஃப்ரீயாக தானே வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, அதை நான் நிறுத்த போகிறது கிடையாது, அதுவும் வந்து இலவசமாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, மாதம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் தானே வருது, இல்லத்து அரசிங்களுக்கு 1000 ரூபாய் தானே அக்கௌண்ட்டில் வருது, 2500 நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போடுறேன் மாநில தொகையா அப்படின்னு பேசி, அதுக்கடுத்து வந்து செம பெரிய அப்டேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற பசங்களுக்கு 15,000 ஆண்டுதோறும் 15,000 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைஃபன் லெவலுக்கு போடுறேன்னு பேசி, இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஹைலைட்டாக ஒன்று சொன்னது வந்து தாய்மாமன் வீட்டு சீரா 1 பவுன் நகையை வந்து பார்த்திங்கன்னா நான் போடுறேன்ற லெவலுக்கு வந்து இவ்வளோ அப்டேட் கொடுத்துருக்குறாரு. இதெல்லாம் நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் நான் செய்ய மாட்டேன், ஆட்சிக்கு நான் தான் வருவேன், நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. எப்பயுமே சொல்கிற மாதிரி தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் எப்படா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்க நீங்களும் பேசிகிட்ருக்க நானும் காத்துக்கிட்டு இருக்கோம். டாட்டா.